தினம் ஒரு பரிகார ஸ்தலம். அம்பாள் கடுந்தவம் இருந்து சிவபெருமானை மனம் புரிந்த ஸ்தலம் எங்குள்ளது என்று தெரியுமா? அதில் இன்று களத்திர தோஷம் நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள். மன்மதன் சாம்பலில் இருந்து உருவான அசுரன் சம்ஹரிக்கப்பட்ட ஆலயம். குங்கும அர்ச்சனை செய்தால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் ஆலயம். ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் காஞ்சிபுரத்தில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம். இங்க இருக்கிற மூலவர் பேரு காமாட்சி. ஸ்தல விருட்சம் செண்பகம். தீர்த்தம் பாத்தீங்கன்னா பஞ்சகங்கை. இந்த உலகமே ஸ்ரீசக்கரம் ரூபத்துலதான் சூட்சுமத்துல இருக்குதுன்னு யோகிகள் சொல்றாங்க. ஸ்ரீசக்கரம் நடுவுல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்னை லலிதாம்பிகை. லலிதாம்பிகைக்கு பல ரூபங்கள் உண்டு. புவனேஸ்வரி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரின்னு இப்படி பல வடிவங்கள் இருந்தாலும் அதுல சிறப்பு வாய்ந்தது காஞ்சி காமாட்சி ஸ்வரூபமாகும். முன்னொரு காலத்துல பண்டாசுரன்னு ஒரு அசுரன் இங்க இருந்தான். அவன் ரொம்ப கொடூரமானவன். அவன் சிவபெருமானால எரிக்கப்பட்ட மன்மதனோட சாம்பல்ல இருந்து உருவானவங்கிறதுனால அவனை யாராலையும் அழிக்க முடியல. அதனால ஆணவத்துல மத்தவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். இதனால தேவர்கள் எல்லாம் சிவபெருமான சரணடைஞ்சாங்க. பொதுவா ஆணவத்தை அழிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது சிவபெருமான் தான். ஆனா இங்க ஈசன் என்ன பண்ணாருன்னா அம்பாள் கிட்ட சொல்லி அந்த அசுரனின் ஆணவத்தை அழிக்க வைக்கிறாரு. அசுரனின் கொடுமைகளை கேள்விப்பட்ட அம்பாள் கோபத்தோட உச்சிக்கே போய் அசுரனை சம்ஹரிக்கிறாங்க. அவனை சம்ஹரிச்ச பின்னாடி கூட தாய்க்கு கோபம் அடங்கல. பல காலம் உக்கிரமாகவே இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் இந்த பக்கம் வந்த ஆதிசங்கரர் தாயோட கோபத்தை தணிக்க ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணாரு. அப்புறம்தான் அம்மா சாந்தியானாங்க. சக்தி வாய்ந்த 51 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க அம்மா எங்கேயுமே இல்லாத விதமா பத்மாசன கோலத்துல அருள் புரிகிறாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாகும். இங்க இருக்கிற அம்பாளின் 2 கண்களாக லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஒரு ஸ்தலத்துக்கு வந்தாலே வீரம், செல்வம், ஞானம்னு 3மே கிடைக்குங்கிறது நம்பிக்கை. இங்க இருக்கும் காமாட்சி ஸ்தூல சூட்சும காரண ரூபங்கள்ல பக்தர்களை காத்து வர்றாங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணி பெண்கள் அந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறும். முக்கியமா களத்திர தோஷம் நீங்கும், மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். மிகப்பெரிய சக்தி ஸ்தலமான இங்க பௌர்ணமி அப்ப வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன வேண்டுனாலும் பலிக்குமாம். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு காமாட்சி அம்மன் ஆலயம், சன்னதி தெரு, பெரிய காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் 631502. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் தீராத பிரச்சனைகள் தீர என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். 51 சக்தி பீடங்களில் ஏதாவது 9 சக்தி பீடங்களை தொடர்ந்து பௌர்ணமி தோறும் 9 நெய் தீபங்கள் ஏற்றி தரிசித்தால் எப்பேற்பட்ட தீராத பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை. நேயர்களை, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். களத்திர தோஷம் நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.